என் பேர் ராகினி. நான் தாரிகாவனேஸ்வரர் திருக்கோயில் திருப்பராய்த்துறை ஈஓவாக இருக்கேன். வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி அல்லூர் பஞ்சநதீஸ்வரர் கோயிலும் நான் தான் ஈஓ, என்னோட கண்ட்ரோலில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில். அதுக்கு பரம்பரை அறங்காவலன் குமார் சார்னு இருக்கார். அவரும் நானும் திருப்பணி நடக்கிறத பார்க்கலான்னு போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு எப்படின்னா அரசில் அனுமதி கொடுத்த ஒர்க்கு தான் செய்யணும், அது மீறி செய்யக்கூடாது. அதுமாரி கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும்போது நான் ட்ரஸ்டி சாரும் ஏன் யார் கட்டுறா அப்படின்னு கேட்டோம். அங்கே வேலை செஞ்சவங்க உடனே பஞ்சாயத்து தலைவர் அல்லூரை சேர்ந்த அவர் பேர் விஜயேந்திரன், அவருக்கு ஃபோன் அடித்து சொன்னோம். அவர் வண்டியிலேருந்து வந்தோன்னே கெட்ட வார்த்தையாக அது சொல்லக்கூட இதாக இருக்கும். அது அதிகாரியா உன்னையும் ட்ரஸ்டியையும் கட்டி வச்சு எரிச்சிருவேன், இல்லைன்னா சொருவிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மூஞ்சிலையும் அடி அடி வீட்டில் பொங்கி உதச்சிட்டாரு. நிலத்தடி மாதிரி நானும் விழுந்துட்டேன், பொண்ணு விழுந்துருச்சு. அப்போ கோயில் பூசாரி ரங்கராஜு கூட இருந்தாங்க, பரம்பரை அரங்காவலர் குமார் சார் இருந்தாங்க, ஊருக்காரங்க வேலை செய்கிறவங்களும் இருந்தாங்க. முரட்டுத்தனமாக உதச்சதில்லை. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. கொலை மிரட்டல் எரிச்சிருவேன், கொன்று ஒரு பெண்ணாக இருந்து ஆண் டியூட்டியில் வேலைக்கு போனேன் சார். அந்த டைம் வார்த்தையில் சொல்லி திட்டிருந்தா கூட பரவாயில்ல சார். ரொம்ப அபியூசிவ் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை சொல்லி எட்டி உதச்சி எரிச்சிருவேன், கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அல்லூர் விஜயேந்திரன் பஞ்சாயத்து தலைவர் ஒரு ரவுடி மட்டமான மோசமான கேரக்டர்லாம் பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நான் போனேன் சார். ட்ரஸ்டி அம்மா, இந்த கோயில் என் கோயில், எவங்கிட்ட வாங்கணும், நீ எங்கே வேணால் போய் சொல்லிக்கோ அப்படின்னு அரசு இன்ன வரைக்கும் ஸ்டேஷனில் நேற்று ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு போனாங்க. நான் நேற்று கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு,